இந்த வீடியோவில் கியூபர்நெட்டிஸில் இருக்கிற டெயின்ட்டு, டாலரண்ட்டு, நோடு அஃபினிட்டி இதெல்லாம் என்ன, இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத வழக்கம் போல் ஒரு சினாரியோ வச்சு பார்க்க போகிறோம். நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என்னோடய கம்பெனியில் ஒரு கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டர் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். ஒன்று நார்மல் ஜாவா அப்ளிகேஷன் ஒன்று, இன்னொன்று பைத்தானில் செஞ்ச ரொம்ப சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஜாவா அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல CPU ரேம் இருக்கிற நோடு தேவைப்படுது. பட் இந்த பைத்தான் ரன் ஆகிறதுக்கு கம்மியான CPU ரேம் இருக்கிற நோடு போதும். ஏன்னா அது ஒரு சின்ன அப்ளிகேஷன். இது ஜஸ்ட் கற்பனை கதை தான். ஜாவா அப்ளிகேஷன் நிறைய ரேம் எடுக்கும், பைத்தான் அப்ளிகேஷன் கம்மியாக எடுக்கும் நான் சொல்லலை. ஜஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக சும்மா சொல்கிறேன். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னோட ஜாவா அப்ளிகேஷனுக்கு ஒரு பெரிய நோடு தேவை. இந்த பைத்தான் அப்ளிகேஷனுக்கு ஒரு சின்ன நோடு இருந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம கிளஸ்டரில் 2 நோடு கிரியேட் பண்ணுறேன். ஒன்று நார்மலான ஒரு CPU ரேம் இருக்கிற நோடு, இன்னொரு நோடு பார்த்தீங்கன்னா CPU மெமரிலாம் கம்மியாக இருக்கிற நோடு. இதை நம்ம டம்மி நோடுன்னு நினச்சிப்போம். இந்த டம்மி நோட்லேயே நம்ம பைத்தான் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ நம்மள்ட்ட நார்மல் ரோடு அண்ட் டம்மி ரோடு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 அப்ளிகேஷனாக நான் டெப்ளாய் பண்ணுறேன் கியூபர்நெட்டிஸில். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பைத்தான் அப்ளிகேஷன் ஜெட் வேகத்தில் பறக்குது. ஆனால் ஜாவா அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா ஜாவா அப்ளிகேஷன் ரேண்டமாக போய் டம்மி நோட்டில் போய் கிரியேட் ஆயிடுச்சு. வழக்கமாக நம்ம பாடு கிரியேட் பண்ணும்போது இந்த பாடு எங்கே கிரியேட் ஆகணும் அப்படின்றத ஷெடியூலர் தான் முடிவு பண்ணுவான். அவன் ரேண்டமாக என்ன பண்ணுவான், இந்த நோட்டில் இடம் இருக்கா, இந்த நோட்டில் இடம் இருக்கான்னு சொல்லிட்டு ரேண்டமாக தான் கிரியேட் பண்ணுவான். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் ரேண்டமாக ஷெடியூல் ஆனதுனால ஜாவா அப்ளிகேஷன் ரேண்டமாக போய் டம்மி நோட்டில் போய் கிரியேட் ஆயிடுச்சு. டம்மி நோடு கம்மியான CPU நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ CPU இந்த ஜாவா அப்ளிகேஷனுக்கு பத்தாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டம்மி நோடுக்கு வேறு எவனுமே உள்ளே வரக்கூடாது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டம்மி நோடுக்கு இந்த மாதிரி பெரிய ஜாவா அப்ளிகேஷன் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்மேனை போடுறேன். இந்த வாட்ச்மேன்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மிஷினில் ஒரு குறை இருக்குது. இது ஒரு சின்ன மிஷினு. இந்த குறையை எவனால் டாலரேட் பண்ண முடியுதோ, அதாவது இந்த குறையை எவனால் தாங்கிக்க முடியுமோ அவனை மட்டும் உள்ளே விடு அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்படி என்னுடைய டம்மி நோட்டில் ஒரு குறை இருக்குது. குறைன்னு கூட சொல்ல முடியாது, வித்தியாசமாக ஒன்று இருக்குது. இதை தாங்கிக்கிறவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோடய டம்மி நோட்டில் ஒரு வித்தியாசமாக ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, இதை தான் டெயின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெயின்ட்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரை தான். ஸோ என்னோடய நோட்டில் வித்தியாசமாக ஒரு விஷயம் இருக்குது. இதை எல்லாராலையும் சமாளிக்க முடியாது. இதை யாரால் சமாளிக்க முடியுமோ அவன் மட்டும் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை சொல்கிறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இதுதான் அந்த கமாண்டு, kubectl டெயின்ட் நோடு. அதாவது ஒரு நோடுக்கு நான் ஒரு டெயின்ட் கிரியேட் பண்ணுறேன். எந்த நோடுக்கு அப்படிங்கிறத அடுத்த நேம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன குறை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும் கரெக்டாக. ஸோ அதை கீ வேல்யூவாக சொல்கிறாங்க. அதாவது பவர் டம்மியாக இருக்குது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது நம்ம இஷ்டம் தான், என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். CPU கம்மி அப்படின்னு கூட கொடுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், ஏதாச்சும் ஒரு 2 வேல்யூ நம்ம கொடுக்கணும். அடுத்து கடைசியில் எஃபெக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ இந்த கமாண்ட் மூலமாக நான் ஒரு டெயின்ட் கிரியேட் பண்ணேன்னா, இந்த பவர் டம்மி அப்படிங்கிற பேரில் என்னோடய நோடில் வித்தியாசம் ஒன்று இருக்குது. இந்த டெயின்ட்டை எவனால் தாங்க முடியுமோ, அதாவது இந்த டெயின்ட்டை யாரால் டாலரேட் பண்ண முடியுமோ அவனை மட்டும் உள்ளே விடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஜாவா அப்ளிகேஷன் இந்த நோடில் கிரியேட் ஆகும்போது வாட்ச்மேன் பார்ப்பான், டேய் நீ அதுக்கு சரிப்பட்டு வருவியா அப்படின்னு கேட்பான். இவன்கிட்ட இந்த டெயின்ட்டுக்கு டாலரண்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். இவனால் டாலரேட் பண்ண முடியுமா. ஸோ இவன்கிட்ட டாலரேட் இருக்காது. ஸோ இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ட்டு இந்த நோடில் கிரியேட் பண்ண விட மாட்டான். ஸோ இவன் வேறு ஒரு நோடில் கிரியேட் ஆயிடுவான். ஸோ இனி ஜாவா அப்ளிகேஷன் இந்த டம்மி நோடில் கிரியேட் ஆகாது. பட் ட்விஸ்ட் என்னென்னா, பைத்தான் அப்ளிகேஷன் முதல்ல இதில் கிரியேட் ஆகணும்ல. ஸோ இந்த குட்டி பைத்தான் அப்ளிகேஷனால் இந்த பவர் டம்மி அப்படிங்கிற டெயின்ட்டை டாலரேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லணும். அப்போ தான் இந்த பைத்தான் அப்ளிகேஷன் இந்த டம்மி நோடில் கிரியேட் ஆக முடியும். ஓகே, அதை நான் எப்படி சொல்கிறது, என்னால் இதை டாலரேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் எப்படி சொல்கிறது. வழக்கமாக நம்ம பாடை டெப்ளாய்மெண்ட் ஃபைல் மூலமாக தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த டெப்ளாய்மெண்ட் ஃபைலில் இதை கொடுக்கணும். நம்ம டெப்ளாய்மெண்ட் ஃபைலில் ஸ்பெக் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுப்போம். அதில் டாலரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். இதில் நம்ம எந்த கீ எந்த வேல்யூவுக்கு என்கிட்ட டாலரேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். அதாவது அந்த டெயின்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு கீ வேல்யூ கொடுத்தோம்ல, பவர் டம்மி. அந்த பவர் டம்மி அப்படிங்கிற கீ வேல்யூவுக்கு என்னால் டாலரேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். கீ பவரு, அதோட வேல்யூ டம்மி. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற நோடுக்கு என்னால் டாலரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாலரேஷனோட இந்த பாடு கிரியேட் ஆச்சுன்னா வாட்ச்மேன் பார்ப்பான், என்கிட்ட பவர் டம்மி அப்படின்னு டெயின்ட் இருக்குது, உன்கிட்ட டாலரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பான். நம்மளால் அதெல்லாம் என்கிட்ட டாலரண்ட் இருக்குது உள்ளே விடு அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இந்த பைத்தான் அப்ளிகேஷனை மட்டும் உள்ளே விட்டுருவான். ஸோ இப்போதைக்கு இந்த பைத்தான் அப்ளிகேஷனில் மட்டும் தான் இந்த டாலரண்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த டெயின்ட் இருக்கிற இந்த டம்மி நோடில் பைத்தான் அப்ளிகேஷனை தவிர வேறு எந்த அப்ளிகேஷனுமே வராது.
அண்ட் நம்ம இந்த டெயின்ட் கிரியேட் பண்ணுற கமாண்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன், நோ ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுதான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டெயிண்ட்டை சமாளிக்க முடியாத, அதாவது டாலரேட் பண்ண முடியாத பார்ட்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எஃபெக்ட். இதில் வந்து 3 வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வேல்யூ வந்து நோ ஷெடியூல், ஸ்ட்ரிக்டாக உள்ளே விடாத அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நோ ஷெடியூல். இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் நோ ஷெடியூல், முடிஞ்ச அளவுக்கு இந்த டெயிண்ட்டை டாலரேட் பண்ண முடியாத பார்ட்ஸை உள்ளே விடாத, வேறு வழி இல்லைன்னா பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரிஃபர் நோ ஷெடியூல். அண்டு 3வது பார்த்தீங்கன்னா நோ எக்ஸிக்யூட். இது வந்து ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலு. அதாவது எவனையும் அலோவ் பண்ணாத, அண்ட் இந்த டெயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில பார்ட்ஸ் உள்ளே உட்காந்துருக்குன்னு வைங்க, அவங்கள்ட்ட டெயிண்ட் இல்லை, அவங்கள என்ன பண்ணணும், அவங்களையும் தூக்கி கடாசிரின்னு சொல்கிறது தான் இந்த எஃபெக்ட். இது வந்து ரொம்ப முரட்டுத்தனமானது. ஸோ நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்ட்ஸை கொடுத்துக்கணும். ஸோ இப்போ வெற்றிகரமாக நம்ம டம்மி நோடில் வந்து இந்த ஜாவா பாடை வரவிடாமல் பண்ணிட்டோம். பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த குட்டி பைத்தான் பாய்ஸ் இருக்காங்கல்ல, சில பேர் வந்து டம்மி நோடில் ஷெடியூல் ஆகிறாங்க, சில பேர் வந்து நார்மல் நோட்லேயும் போய் ஷெடியூல் ஆகி ஜாவா அப்ளிகேஷனுக்கு இடம் இல்லாமல் பண்ணுறாங்க. பிகாஸ் நம்ம இந்த டம்மி நோடில் ஜாவா அப்ளிகேஷன் வரக்கூடாது, பைத்தான் அப்ளிகேஷன் மட்டும்தான் வரணும் அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்கோமே தவிர, பைத்தான் பாடுகிட்ட போயிட்டு டேய் நீ வந்து இந்த டம்மி நோடில் மட்டும் தான் க்ரியேட் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லலை. கரெக்டாக? ஸோ இந்த டெயிண்ட் அண்ட் டாலரண்ட் வச்சு ஒரு நோடில் மற்ற பார்ட்ஸை வந்து நம்ம வரவிடாமல் தடுக்க மட்டும் தான் முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பைத்தான் பாடுகிட்ட நீ இந்த டம்மி நோடில் தான்டா க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கு தான் நோடு செலக்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த நோடு செலக்டார் மூலமாக ஒரு பாடுகிட்ட நீ இந்த நோடில் தான் நீ வந்து க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த நோடில் வந்து சில லேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டம்மி நோட் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு லேபிள் கொடுக்குறேன், ஒரு அடைமொழி மாதிரின்னு வச்சுக்கோங்க. CPU வந்து டம்மி அப்படின்னு ஒரு லேபிள் கொடுக்குறேன். இப்போ இந்த டம்மி நோடில் வந்து CPU டம்மி அப்படிங்கிற லேபிள் இருக்குது. அண்ட் இந்த பைத்தான் பாடை க்ரியேட் பண்ணுற ஃபைலில் நோடு செலக்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் நான் எந்த நோடில் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிற அந்த நோடோடைய லேபிளை கொடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த பாடை ஷெடியூல் பண்ணுற ஷெடியூல்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த பாடை வந்து நீ CPU டம்மி அப்படிங்கிற அடைமொழி இருக்கிற, அதாவது லேபிள் இருக்கிற நோடில் மட்டும்தான் நீ வந்து ஷெடியூல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பைத்தான் அப்ளிகேஷனை இவன் ஷெடியூல் பண்ணும்போது CPU டம்மி அப்படின்ற லேபிள் இருக்கிற நோடில் மட்டும்தான் இவன் வந்து ஷெடியூல் பண்ணுவான். ஸோ ஒரு நோடு செலக்டார் மூலமாக ஒரு பாடு வந்து இந்த நோடில் தான் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பட் இந்த நோடு செலக்டார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடலு. இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த லேபிளை கொடுத்து இந்த லேபிள் இருக்கிற நோடில் மட்டும் தான் நீ க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த லேபிள் இல்லாதவன்ட்ட தான் நீ ஷெடியூல் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இந்த லேபிள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லேபிள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்புளாகவும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த நோட் செலக்டாரில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த நோடை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்தது தான் நோட் அஃபினிட்டி. சேம் நோடு செலக்டார் மாதிரி தான், பட் இதில் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இதுதான் நோட் அஃபினிட்டியோட கோடு. இதில் பார்த்தீங்கன்னா நோட் செலக்டார் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு மேட்சிங் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது CPU வந்து டம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நோடில் தான் நீ க்ரியேட் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இல்லாட்டி டம்மியாகவும் இருக்கலாம், வெரி டம்மியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீ மல்டிபிள் நோட்ஸில் க்ரியேட் ஆகலான்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த CPU டம்மி அப்படின்ற வேல்யூவே இல்லாத நோடில் க்ரியேட் ஆகு அப்படின்றது கூட நம்ம இதில் சொல்லலாம். இதை டிசைட் பண்ணுறது வந்து இந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்ரேட்டரில் வந்து இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த நோடில் க்ரியேட் ஆகுன்னு அப்படின்னு அர்த்தம். இன்னுக்கு பதிலாக நாட் இன் அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது நாட் இன்ல நான் டம்மின்னு கொடுத்தேன்னா இந்த டம்மின்னு இல்லாத நோடை பார்த்து நீ ஷெடியூல் ஆகு அப்படின்னு சொல்கிறதுக்கு. இன்னொன்று எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா இந்த கீ இருந்தாலே, இந்த CPU அப்படிங்கிற கீ இருந்தாலே அதில் ஷெடியூல் ஆயிரு. அது வந்து டம்மியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெரி டம்மியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கீ இருந்தாலே நீ வந்து க்ரியேட் ஆகு. இல்லாட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இந்த கீயே எந்த இதில் இல்லையோ அந்த நோடில் க்ரியேட் ஆகு. இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம இஷ்டத்துக்கு வந்து கண்டிஷன் கொடுக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நீளமாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த லைனை பார்த்தாலே நோட் அஃபினிட்டியை படிக்க தோணாது. ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்வயர்ட் டியூரிங் ஷெடியூலிங், இக்னோர் டியூரிங் எக்ஸிக்யூஷன். ரெக்வயர்ட் டியூரிங் ஷெடியூலிங் அதாவது கம்பல்சரி இந்த லேபிள் மேட்ச் ஆனால் மட்டும்தான் இந்த பாடை க்ரியேட் ஆகணும், இல்லாட்டி பாடை க்ரியேட்டே ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரெக்வயர்ட் டியூரிங் ஷெடியூலிங். இதிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரிஃபர்ட் டியூரிங் ஷெடியூலிங், இக்னோர் டியூரிங் எக்ஸிக்யூஷன். அதாவது ப்ரிஃபர்ட் டியூரிங் ஷெடியூலிங்னா
என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த நோடு தான், இந்த பாடுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த நோடு தான், முடிஞ்ச அளவுக்கு இந்த நோடில் ஷெடியூல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பட் வேறு வழியே இல்லைனா பரவாயில்ல வேறு ஏதாச்சும் நோடில் ஷெடியூல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரிஃபர்ட் டியூரிங் ஷெடியூலிங் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இக்னோர் டியூரிங் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பாடை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே க்ரியேட் பண்ணிட்டேன், இது வந்து பெரிய நோடில் க்ரியேட் ஆகிருச்சு, பட் இப்போ தான் இந்த நோட் அஃபிலிட்டியை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த நோட் அஃபினிட்டி படி இந்த பாடு வந்து இந்த நோடில் வந்து ஷெடியூலாக இருக்கக்கூடாது, பரவாயில்ல விட்டுரு, பாடை கில் பண்ணாத, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இக்னோர் டியூரிங் எக்ஸிக்யூஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெயின்ட் மூலமாக ஜாவா அப்ளிகேஷனை வந்து டம்மி நோடில் வரவிடாமல் தடுத்தோம். அண்ட் அந்த பைத்தான் அப்ளிகேஷனை வந்து இந்த டம்மி நோடில் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து டாலரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்தோம். அண்ட் இந்த பைத்தான் அப்ளிகேஷன் வந்து இந்த டம்மி நோடை தவிர வேறு எங்கேயுமே க்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நோட் செலக்டர் நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் நோட் செலக்டரில் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால நோட் அஃபினிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து இந்த பைத்தான் பாடை வந்து டம்மி நோடில் மட்டும் தான் க்ரியேட் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். ஸோ இனிமேல் இந்த பைத்தான் அப்ளிகேஷன் வந்து இந்த டம்மி நோடை தவிர வேறு எங்கேயும் க்ரியேட் ஆகாது. ஜாவா அப்ளிகேஷன் வந்து தப்பித்தவறி கூட டம்மி நோடில் க்ரியேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.